கஷ்ட நஷ்டத்துல சம பங்கு எடுத்துக்கணும்னு சொல்லுங்களா சார்? அதனால சிகரெட்ல பங்கு எடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சு என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த பால்காரன் கர்ணன் கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்ககிட்ட நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்குறதுக்கு? இல்ல சார், நேற்று ஒரு ப்ளூ பிலிம் பார்த்தேன். நேற்று ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தட கையாளுறாங்க. எப்படி? அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆகிட்டீங்களா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒண்ணு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார், சொல்லு. என்னையா கவாரியா பாடுற? அப்படியா? செஞ்சு எக்ஸ்ட்ரா நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சார், மாடலாம் நடந்துட்டு இருக்கேன். இல்ல நீ மட்டும் தான் சார். ரொம்ப நன்றி சார். என் செவிலுக்கு தொண்டெல்லாம் கொடுங்க, எனக்காக காதல் காத்துக்கிட்டு. ஆமா, இவங்க பெரிய லைலா மச்சின்னு உட்கார்ற. வேண்டாம் சார், உட்கார சார். எல்லாம் ரெடி சார். இப்படி வை. எதுக்கு சார் பெட்ரோல்? அது அப்புறம் சொல்றேன். கைத்தால கட்டு. எதுக்கு சார் கடை சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். சார் பெட்ரோல் ஏமல ஊத்தாருங்க, கார் கட்டுங்க. சார் மூத்தடை சார், சொன்னாங்க சார். சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து எங்க? தெரியாது சார். தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது சார். உண்மையை சொல்லு. சார் 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 விளையாடாது சார், இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. நான் இந்த நாட்டு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை. மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். உண்மையை சொல்லு. வேணா 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 சார். சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன். வேற குச்சி வச்சிருக்கேன். இங்க பாரு, 5 குச்சி வச்சிருக்கேன். இதை அணைக்க முடியாது. பொறுத்து தலையில போட்டு அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார் உண்மையை சொல்லுறேன் சார், நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவனே கிராண்டி தானே, ஏன் வேறுபடுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புரிஞ்சு கொண்டு வர சட்டையே சொன்னேன். தங்கச்சி, லட்சுமி, சாவுக்கு காரணம் லவ்.
நடந்ததை சொல்லி உங்களையும் கண்டிருந்து என்ன மன்னிச்சிருக்க. உங்க சோக சுமைகளை தாங்கிக்கிற ஒரு சுமத்தாங்கிய கூட நடக்க கூடாதா? நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க தங்கச்சிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான். பொதுவா அவ உள்ள இருந்தா வீட்டுல, வெளியே போனா கோவில்ல. அதுதான் அவ வாழ்க்கை. இல்ல, என் காலுக்கு காரணம் லவ் தான் எழுதிருக்காங்களே, அதனால்தான் கேட்டேன். ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர், லட்சுமணன் 4 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர மாட்டாங்களே. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரீசெண்டா ஏற்பட்டதுதான். ஆமா, அவங்க உங்க தங்கச்சி கிட்ட எப்படி பழகுவாங்க? இல்ல, அவங்க பிஹேவியர் எப்படின்னு கேட்டேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆலிவர், ஈஸ்வர், வெங்கட், லட்சுமண். ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர், லட்சுமண். சும்மா சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல சிவன், விஷ்ணு, பிரம்மா நினைச்சா ஆக்கலாம், அழிக்கலாம், காக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க 3 பேர் நினைச்சா எதை வேணும்னாலும் செய்யலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, கடவுளுங்க கை நீட்டி வாங்கறதில்ல, நீங்க வாங்காம எதையும் செய்யறதில்ல. டாக்டர், பொருத்தமா பொய் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு நாங்க உங்ககிட்ட பேசினபடி 10,000 ரூபாய். இன்ஸ்பெக்டர், ராஜாவை கைது பண்ணி எங்களை தப்பிக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரூபாய் 10,000. வக்கீல் சார், திறமையா வாதாடி அந்த ராஜாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு 10,000. அது கிடைக்கட்டும். எப்படி நிரபராதியெல்லாம் குற்றவாளி ஆக்குறீங்க? எந்த ஒரு வழக்கிலையும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சரியா அமைச்சு கொடுத்தா யாரோ இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். உங்களுக்கு அப்படித்தானோ? இதானே வேணாங்கிறது. அது போகட்டும், லதாவோட பாடிய அவ்வளவு கரெக்டா ராஜாவுக்கே தெரியாம அவ வீட்டுல எப்படி வச்சீங்க? சார், எனக்கும் லதாங்கிற பொண்ணுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சா? நான் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பேனா? உடனே அந்த குழந்தைன்ட்டா. எனக்கு ஓவரா கோபம் வந்துச்சு. நான் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்காக அவ வயத்துல ஒரு குழந்தைய கொடுத்தேன். இத போய் பெரிய தப்பா எடுத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா. சரி, இது தேராது, இவ்வளவு ஒரு வழி பண்ணணும்னு நாங்க 4 பேரும் முடிவு பண்ணோம். அப்பத்தான் எங்களை அவமானப்படுத்தின அந்த ராஜா ஞாபகம் வந்துச்சு. லதாவை கூட்டிக்கிட்டு நான் அவன் வீட்டுக்கே போனேன். சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஷாக் ஆகுங்க. பேச்ச குறைச்சு உழைப்பு இருக்குங்க. லதா, நாங்க 4 பேரும் உங்ககிட்ட ரொம்ப முரட்டத்தனமா நடந்துக்கிட்டோம். ஐம் சாரி. ஏங்க லதா, லதா, செத்து போயிட்டாடா. செத்தாளா? ஐயா, இப்ப என்ன பண்ணுது? முதல்ல அவனை தூக்குங்க. அதுக்கப்புறம் தான் பாடியை ஒளிச்சு வச்சுட்டு அவருக்கு போன் பண்ணோம். இன்ஸ்பெக்டர் வந்தாரு, பிடிச்சாரு. நீங்க எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. நான் என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய ஆள்தான்ப்பா. அவனோட தங்கச்சியை நாங்க விட்டு வைக்கலையே. அவன் அன்னைக்கு தூக்குல இருந்து தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு நாங்க போயிட்டோம். அன்னைக்கு
எங்க 4 பேரோட பசிக்கு அவன் இறையானா, ஆனா அந்த அவமானம் தாங்காம பாவம் நெருப்போட பசிக்கு தன்னையே இரையாக்கிக்கிட்டா. நமக்கு ப்ராப்ளம் இல்லாம போயிடுச்சு. பார்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒண்ணு, தண்ணி விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க, பொண்ணு விஷயத்துல வெட்டிட்டீங்களே. கூப்பிட்டு தான் நாங்க 3 பேரும் ஒன்னா வந்திருப்போமே.